சினிமா கூத்தாடிகளுக்கு பின்னால் பேனர் பிடித்து திரிந்தார்களே, பாலாபிஷேகம் செய்தார்களே. தன்னுடைய திரை தலைவருடைய திரைப்படம் திரையிடப்படுகிற முதல் நாளில் முதல் டிக்கெட் எடுத்து படம் பார்த்து விட்டால் அதை பெருமையடித்தார்களே. இல்லை என்று சொல்ல முடியுமா? இன்றைக்கும் நடக்கிறது. தௌஹீத் ஜமாஅத் அல்லாத மக்களிடத்திலே, வாலிபர்களிடத்திலே இன்றைக்கும் பாருங்கள். விஜய் ரசிகர் மன்றம், அஜித் ரசிகர் மன்றம், மன்றத்திலே பெயர்கள் முஸ்லிம் பெயர்கள். தௌஹீத் ஜமாஅத் இந்த நிலையை மாற்றியதா இல்லையா? சினிமாவிலே நடிக்கின்ற கூத்தாடிகளை பார்த்து ஏமாறாதீர்கள், அது நடிப்பு. உண்மையான ஹீரோ இதோ இருக்கிறார் என்று அல்லாஹ்வுடைய தூதரை அவர்களுக்கு அறிமுகப்படுத்தினோம். சினிமாவிலே வாரி வாரி வழங்குவார்கள், வள்ளல்களை போன்று தோன்றுவார்கள். ஆனால் நிஜ வாழ்க்கையிலே சல்லி காசை ஏழைகளுக்கு கொடுக்காத கஞ்சர்கள் நிறைந்திருக்கிற உலகம் அது. இதோ நிஜமான வள்ளலை பார். வெளியிலே பேசியதும் வள்ளல் தன்மை, வாழ்க்கையிலே வாழ்ந்ததும் வள்ளல் தன்மை. அவரை போன்ற வள்ளலை உலகத்திலே எங்கும் காண முடியாது என்று வாலிபர்களுக்கு அறிமுகப்படுத்தினோம். வாலிபர்கள் சிந்தித்தார்கள். வீர தீரமாக சினிமாக்களிலே போராடுகிற எத்தனையோ ஹீரோக்கள் சொந்த வாழ்க்கையில் ஒரே ஒருவனோடு போரிட தெரியுமா? எத்தனை திரைப்பட நடிகர்களுடைய வீட்டில் சமீபத்தில் கூட ஒரு நடிகர் பேர் மறந்து போச்சு, கமிஷனர் ஆபீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தார். வீட்டில் திருடு போயிடுச்சு. சினிமாவுல 150 பேர் வந்தாலும் ஒத்த பூட்ஸ் காலால கலக்குவார். டமால் 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 அடி வெளுத்து வாங்குவார். ரசிகனை தாங்க முடியாது. அப்படி உடம்பெல்லாம் புல்லரிக்கு, விசிலு பறக்கும், கைதட்டல் பறக்கும். லாட்டரி சீட்டை கிழிச்சு வச்சு அள்ளி விடுவான். அதே திரையில 150 பேர் ஒத்த பூட்ஸ் கால பந்தாடுனானே, ஒரே ஒருத்த வந்து வீட்டுல இருக்க 150 போன அள்ளிட்டு போகும்போது ஏன்டா அந்த பூட்ஸ் கால எங்கடா போச்சு, வாடகை கொடுத்திருந்தியா? அது இதை புரிய வைத்தோம். வீரத்தை பேசுவார்கள், வீரராக இருக்க மாட்டார்கள், கோழைகள். நபிகளாரை பார், அவரை போன்ற வீரரை காட்ட முடியுமா என்று நபிகளாருடைய வீரத்தை எடுத்து சொன்னோம். சினிமா கூத்தாடிகளுக்கு பின்னால் பேனர் பிடித்து திரிந்த இளைஞர்களில் எக்கச்சக்கமான இளைஞர்கள் இன்றைக்கு ஏகத்துவ பாசறையின் கீழ் வந்து இருக்கிறார்களே, இது நல்ல மாற்றமாக உங்களுக்கு தெரியலையா?